श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीरतीन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोधित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இப்போ வேதாந்த தீபத்தில் ஜென்மாத்யதிகரணம் பார்த்தோம். இன்னைக்கு வேதாந்த சாரத்தில் ஜென்மாத்யதிகரணம் பார்க்க போகிறோம். வேதாந்த தீபத்தில் ஜென்மாத்யதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்தில் என்ன விசாரம் இருக்கோ அந்த விசாரத்தை அப்படியே சாதித்தார். சுருக்கமாக உபலக்ஷணமாக பூர்வபக்ஷம் சொல்ல முடியுமா, விசேஷணமாக பூர்வபக்ஷம் சொல்ல முடியுமா என்பதாக தெரிவித்தார். அந்த இடத்துல உபலக்ஷணமாகவும் சொல்ல முடியும், விசேஷணமாகவும் சொல்ல முடியும் அப்படின்னு சித்தாந்தமும் சொல்லப்பட்டது. ஜென்மாத்யஸ்ய யதஹா என்பதற்கு சூத்திரார்த்தமும் ரொம்ப அழகாக அருளி செய்யப்பட்டது. அதுக்கு மேலே வேதாந்த சாரத்தில் ஜென்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு சூத்திரத்தை சொல்லி சூத்திரத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார். முதல்ல அஸ்ய விசித்திர சிதச்சின்மிஸ்ரஸ்ய வியவஸ்தித சுகதுக்க உபபோகஸ்ய ஜகதः ஜன்மஸ்திதிலயாः யதः தத் பிரம்மேதி பிரதிபாதயதி ஸ்ருதிः இத்யர்த்தः. இந்த ஸ்ருதி இருக்கே, வேத வாக்கியம் எதை தெரிவிக்கின்றது அப்படின்னா, அஸ்ய ஏற்கனவே சொன்னேன், அஸ்யன்னா ஜெகதஹா அப்படின்னு அர்த்தம். அஸ்ய இதம் சப்தஸ்ய ஷஷ்டி ஏகவச்சனம். அஸ்யன்றது இதம் சப்தத்தினுடைய ஷஷ்டி ஏகவச்சனமாக இருக்குது. அஸ்ய விசித்திர சிதச்சின் மிஸ்ரஸ்ய வியவஸ்தித சுகதுக்க உபபோகஸ்ய. விசித்திர சிதச்சின் மிஸ்ரஸ்ய சித்து அச்சித்து இவைகளுடைய சேர்க்கையாக இருக்கக்கூடியதான வியவஸ்தித சுகதுக்க உபபோகஸ்ய, அதாவது இவைகள் சுகங்கள் இவைகள் துக்கங்கள் என்று பிரித்து பார்க்கக்கூடியதற்கு ஏற்றாப்போல இருக்கக்கூடிய இந்த சேதனாச்சேதன பதார்த்தங்கள் சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு போல இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்திற்கு ஜென்மஸ்திதி லயாக சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களானது யதஹ எவனிடத்திலிருந்து, யதஹன்னா பஞ்சமி, யஸ்மாத் அப்படின்னு அர்த்தம், எவனிடத்திலிருந்து உண்டாகின்றனவோ தத் பிரம்ம அதுதான் பிரம்மம் என்ற ஒரு அர்த்தத்தை பிரதிபாதயதி ஸ்ருதிஹி இந்த வேத வாக்கியமானது இந்த அர்த்தத்தை தெரிவிக்கின்றது அப்படின்னு ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறார் வேதாந்த சாரத்தில் ஆரம்பத்தில். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. ஏற்கனவே ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை அடியேன் தெரிவித்திருக்கிறேன். யதா இமானி பூதானி ஜாயந்தே,
எவனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ, ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எவனால் இந்த அண்ட சராச்சரங்களும் இயங்கப்படுகின்றனவோ, எத் பிரயந்தி அபிசம்விசந்தி, எவனை அடைந்து இந்த அண்ட சராச்சரங்களும் லயத்தை அடைகின்றனவோ, தத் பிரம்ம அப்படின்னு ஸ்ருதிவனுடைய அர்த்தம். சூத்திரத்தில் யதஹா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. சூத்திரத்தை பிரித்து பார்த்தால் ஜன்மாதி அஸ்ய யதஹா என்று 3 பதங்கள் இருக்கின்றன. யதஹா அப்படின்றது ஹேதௌ பஞ்சமி, ஹேது வாக்கியமாக இருக்கக்கூடியதான பஞ்சமி. ஹேது வாக்கியம் அப்படின்னால் இந்த காரணத்தினாலே அப்படின்னு அர்த்தம். யதஹான்றது பஞ்சமி விபக்தி. எப்படி அப்படின்னால், இப்போ பஞ்சம்யந்தே தசில் அப்படின்னு ஒரு சூத்திரம். ஏதத் சப்தத்துக்கு மேலே பஞ்சம்யந்தே தசில் பிரத்யயம் வைத்தால் அதஹா அப்படின்னு ஆகும், அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசால. அதே மாதிரி யச்சப்தத்துக்கு மேலே பஞ்சம்யந்தே தசில் வைத்தால் யதஹான்னு ஆகும். அப்போது யஸ்மாத் அப்படின்னு அர்த்தம். ஜென்மஸ்திதி லயானாம் சாதாரணத்வாத். இப்போது ஜென்மஸ்திதி லயம், ஜனி அப்படின்னா ஜென்மன்னு அர்த்தம். ஜென்மஸ்திதி லயானாம் சாதாரணத்வாத், இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் இதெல்லாம் சாமான்யமாக யாருக்கு பொருந்தும் அப்படின்றது அங்கே ஸ்பஷ்டமாக தெரிவிக்கப்படலை. விசேஷமாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் பொருந்தும் என்பதாக ஸ்ருதி வாக்கியம் இல்லை. ஸ்ருதி வாக்கியத்தில் யதஹா ஏன யது என்பதாக பதங்கள், சாதாரண பதங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரண பதங்கள் அப்படின்னா யதஹா எவனிடத்திலிருந்து, இப்போ எவனிடத்திலிருந்துன்னு சொல்லலாம். எது அப்படின்னு அச்சேதனமாக சொல்லி அச்சேதன பதார்த்தத்திலிருந்து அப்படியும் சொல்லலாம். அப்போது ஜனி ஸ்திதி லயானாம் சாதாரணத்துவாத், இந்த வஸ்துவிலிருந்து இந்த வஸ்து உண்டாகிறது, இந்த வஸ்துவினால் இவைகள் ரட்சிக்கப்படுகின்றன, இந்த வஸ்துவை அடைந்து லயத்தை அடைகின்றன அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த எச்சப்தத்தினுடைய அர்த்தத்தை கொண்டு பார்க்கும்பொழுது அதனால் ஜனி ஸ்திதி லயானாம் சாதாரணத்துவாத். அதனால் இங்கே பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறார், ஜனிஹேத்துவம் ச நிமித்த உபாதான ரூபம் விவக்ஷிதம். இப்போது யதஹா அப்படின்னு ஒரு பதத்தை கொண்டு என்ன பண்ணணும், இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்தம் உபாதானம் இது 2 காரணங்களும் பொருந்துறா போல ஒரு அர்த்தத்தை சொல்லணும். என்னதான் யதஹா ஏன யத்து என்பவைகள் சாதாரண பதப்பிரயோகங்களாக இருந்தாலும் கூட நாம் இந்த வாக்கியத்தை கொண்டு அர்த்தம் சொல்லும் பொழுது இந்த ஜகத்திற்கு உபாதான காரணபூதனாகவும் நிமித்த காரணபூதனாகவும் பரமாத்மா இருக்கின்றான் என்பதை தெரிவிக்க வேண்டும். அதனால தான் ஜனிஹேத்துவம் நிமித்த உபாதான ரூபம் விவக்ஷிதம். இப்போ ஜென்மஸ்திதி லயங்களுக்கு காரணபூதனாக இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த ஜகத்திற்கு உபாதானமாகவும் நிமித்தமாகவும் இருக்கின்றான் என்பதை தெரிவிக்க வேண்டும். இப்போ இந்த அர்த்தத்தை கொண்டு பார்க்கும் பொழுது இந்த ஜகத்திற்கு காரணபூதனாக பரமாத்மாவை தவிர்த்து பிரதானமோ அல்லது ஜீவனோ அல்லது
விலக்ஷண புண்ணிய விசேஷமாக இருக்கக்கூடியதான புருஷர்களோ யாருமே பொருந்த மாட்டார்கள். அல்லது விசேஷ சப்தங்கள்னால் சொல்லக்கூடியதான ஆகாச பிராணங்களோ யாரும் எதுவும் பொருந்தாது என்பதை இங்கே தெரிவிக்கிறார் பாஷ்யக்காரர் இந்த அதிகரணத்தில் வேதாந்த சாரத்தில். ஸ்ரீபாஷ்யத்தில் இப்படிப்பட்ட ஒரு விசாரம் இல்லை. அங்கே வேதாந்த தீபத்தில் எப்படி விசாரமோ அது மாதிரி தான் விசாரம் போயிருக்கு. ஆனால் சுதப்பிரகாஷிகாச்சாரியார் வேதாந்த சாரத்தில் இருக்கக்கூடிய விசாரங்களையும் ஸ்ரீபாஷ்யத்திற்கு வியாக்கியானமாக அருளி செய்திருக்கிறார். இப்போ யதா இதி ஸ்ருதிபிஹி ஸ்ருதிஹி உபய விஷயா. இப்போ யதான்னு இருக்கே சூத்திரத்தில் இருக்கக்கூடிய யதா, அதே மாதிரி ஸ்ருதி வாக்கியத்திலையும் யதோ வாயுமானி பூத்தானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்விசந்தின்னு இருக்குது. அப்போது இந்த யதா என்கின்ற பதமானது உபய விஷயம். உபய விஷயம்னா நிமித்த உபாதானத்தை தெரிவிக்கக்கூடியதான விஷயங்கள். கதமிதி சேத், எப்படி யதா இது பதப்பிரயோகமானது நிமித்த உபாதான விஷயங்களை எப்படி தெரிவிக்கும்? சுவாமி ஒன்று வச்சுக்கோங்க, இப்போ உபாதானத்தை தெரிவிக்கும்னு சொல்லலாம், அல்லது நிமித்தத்தை தெரிவிக்கும்னு சொல்லலாம். இப்போ ஏதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு இருக்கு. எவனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உபாதானத்தை தெரிவிக்கக்கூடியதான ஸ்ருதி அப்படின்னு சொல்லலாம். சுவாமி இந்த ஸ்ருதி வாக்கியத்தினால அபின்ன நிமித்தோபாதானத்துவ விசாரமானது ஏற்படுகின்றது என்பது எப்படி தெரிகிறது? ஜகத்திற்கு காரணபூதனாக இருக்கக்கூடியவன் பெருமாள். எப்படிப்பட்ட காரணபூதன்? உபாதான காரணபூதனாகவும் நிமித்த காரணபூதனாகவும் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொல்லணும். அப்போ உபாதான காரணபூதன், நிமித்த காரணபூதன், இவை இரண்டும் இந்த இடத்திலே தெரிவிக்கப்படுகிறது. யதோ வா இமானி இதி பிரசித்தவன் நிர்தேசாத். வியாக்கரண சாஸ்திரத்தில் சில பதங்கள் பிரசித்தவன் நிர்தேசமான பதங்கள். அதாவது எது லோகத்தில் பிரசித்தமாக இருக்குமோ அந்த பிரசித்தத்தை உடைய பதங்களாக இருக்கும். அந்த பிரசித்தமான விஷயங்களை தெரிவிக்கக்கூடியதான பதங்களாக இருக்கும். எது? இப்போ யதோ வாயுமானி பூத்தானி ஜாயந்தே. இப்போ இங்கே நாராயணாத்து இமானி பூத்தானி ஜாயந்தே, நாராயணேன ஜாத்தானி ஜீவந்தி, நாராயணம் பிரயந்தி அபிசம்விசந்தி அப்படின்னு சொல்லப்படலையே. எப்படி இருக்கு? யதா இமானி பூத்தானி ஜாயந்தே, எவனிடத்திலிருந்து இந்த அண்டச்சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ, எவனால் இந்த அண்டச்சராச்சரங்களும் இயங்கப்படுகின்றனவோ, எவனை அடைந்து இந்த அண்டச்சராச்சரங்களும் லயத்தை அடைகின்றனவோ அப்படின்னு தான் இருக்கு. சரியா கேட்குறதா? இல்லை ஏதாவது குறகுறன்னு சவுண்டு வருதா? சரி, ஃபேன் போட்டிருக்கோம் அதனால் கேட்டேன். யதோவாயுமானி இது பிரசித்தவன் நிர்தேசாத். இப்போ இப்படி யதா ஏன எது அப்படின்னு பதங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் என்ன பண்ணோம், மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சிருஷ்டி வாக்கியங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே நம்ம பார்க்கணும். வெறுமை யதா அப்படின்றதுக்கு பிரதானாத்து இமானி பூத்தானி ஜாயந்தே, அதாவது பிரகிருத்தியிலிருந்து இந்த அண்டச்சராச்சரங்களும் உண்டாகின்றன அப்படின்னு அர்த்தம்லாம் சொல்ல முடியாது. பிரசித்தஸ்ச உபய விஷயத்துவார். ஏன்னா
மற்ற உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியங்கள்லையும் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் பிரம்மத்திற்கு உபயவித காரணங்களும் பொருந்துகின்றன என்பது ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது மற்ற விஷயங்கள், மற்ற உபனிஷத் வாக்கியங்கள், இப்போ எல்லா உபனிஷத்துலேயும் சிருஷ்டி வாக்கியங்கள், அதாவது காரண வாக்கியங்கள் அப்படின்னு இருக்கும். இப்போது காரண வாக்கியங்கள், சோதக வாக்கியங்கள் அப்படின்னு 2 விதமான வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்களை 2ஆக பிரிச்சிருக்கும். அதில் காரண வாக்கியங்கள் அப்படின்னு எல்லா உபனிஷத்துலேயும் வாக்கியங்கள் இருக்கின்றன. சோதக வாக்கியங்கள் அதுவும் எல்லா உபனிஷத்துலேயும் இருக்குது. இப்போ பிரசித்தமாக பார்த்தால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இதெல்லாம் சோதக வாக்கியங்கள். இப்போ பிரசித்தேஷ்ட உபய விஷயத்துவார், மற்ற இடங்களில் இருக்கக்கூடியதான உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு ஸ்பஷ்டமாக அபின்ன நிமித்தோபாதானத்துவம் பிரம்மத்திற்கு மட்டும்தான் பொருந்துகிறது என்பது ஸ்பஷ்டமாக தெரியும். இப்போது சரைவ சௌமிய இடமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் தடைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி தத் தேஜோ அசிருஜத இத்தியத்ர சதேவ இதமக்ர ஏகமேவ ஆசீத் இதி உபாதானதாம் பிரதிபாத்திய அத்விதீயம் இதி அதிஷ்டாத்திரந்தர நிவாரணாத் சச்சப்தவாச்சியம் பிரம்மைவ நிமித்த உபாதானம் சேதி விஜ்ஞாயத்தே. இப்போ சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை இங்கே உதாரணமாக காட்டுறார். சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஷஷ்ட பிரபாட்டகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்வித்யா பிரகரணத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வாக்கியம். அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் சதேவ சௌமிய இதமக்ராசீத் ஏகமேவா த்விதீயம், ஏ சௌமிய, ஏ குழந்தாய் அல்லது சோமபான அர்ஹனே, இதம் ஜகத்து அக்ரே சிருஷ்டேஹ பிராக் சதேவ ஆசீத் ஏகமேவ ஆசீத் அத்விதீயம் ஆசீத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சதேவ இதமக்ர ஏகமேவ ஆசீத் இது உபாதானதாம், இந்த ஜகத்தானது சதேவ ஆசீத் சச்சப்த வாச்சியத்துடன் கூடியதாக இருந்தது. ஏகமேவ ஆசீத் ஒன்றாக இருந்தது. எப்போ சிருஷ்டே பிராக் உபாதானதாம் பிரதிபாத்திய, சதேவன்றதுனாலையும் ஏகமேவ என்கின்றதுனாலையும் உபாதானத்துவத்தை தெரிவித்துவிட்டு அத்விதீயம் இதி, அத்விதீயம் என்கின்ற பதத்தினால அதிஷ்டாத்திரந்தர நிவாரணாத்து, அதாவது வேறு ஒரு அதிஷ்டாத்தா இல்லை என்பதை, இந்த ஜகத்திற்கு நியந்தா பரமாத்மா மட்டும்தான், வேற ஒரு அதிஷ்டாத்தா இல்லை என்பதையும் அத்விதீயம் என்கின்ற பதத்தினாலே இங்கே அத்விதீயம் என்கின்ற பதமானது இங்கு இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது. அத்விதீயம் இதி அதிஷ்டாத்திரந்தர நிவாரணாத்து சச்சப்த வாச்சியம் பிரம்மைவ நிமித்த உபாதானம் சேர்த்து விஜ்ஞாயத்தே. அப்போ சச்சப்த வாச்சியமாக இருக்கக்கூடியதான பிரம்மந்தான் இங்கே நிமித்த உபாதானத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய இதி ஆத்மனஹ ஏவ விசித்திர ஸ்திர த்ரச ரூபேண பகுபவனம் சங்கல்பிய ததைவ சிருஷ்டிவச்சனாச்ச. இப்போது சதேவ சௌமிய இடமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் என்று பிரம்மத்தினுடைய உபாதானத்துவத்தையும் நிமித்தத்துவத்தையும் காண்பித்து, அதாவது அபின்ன நிமித்த உபாதானம் என்பது பிரம்மத்திற்குத்தான் சம்பவிக்கும் என்பதை சதேவ சௌமிய இடமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் என்கின்ற வேதவாக்கியத்தினால் காண்பித்துவிட்டு அதை தொடர்ந்து ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய என்று தது ஐக்ஷத, அது சங்கல்பித்தது. எப்படி சங்கல்பித்தது? பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பகுவாக ஆகக்கடவேன் என்று சங்கல்பித்தது. இது ஆத்மனஹ ஏவ விசித்திர ஸ்திர திரசரூபேன, தானாகவே தன்னுடைய சங்கல்பத்தின் மூலமாக விசித்திரமாகவும் விவிதமாகவும் இருக்கக்கூடியதான இந்த ஜகத்தை பகுபவனம் சங்கல்பிய, நான் பகுவாக ஆகக்கடவேன் என்பதாக சங்கல்பித்து ததைவ சிருஷ்டி வச்சனாச்ச,
அப்படியே சிருஷ்டியையும் சொல்லக்கூடிய காரணத்தினால தத் தேஜோ அசிருஜத, நான் தேஜஸை சிருஷ்டித்தேன். இப்படியே பின்னாடி அந்தாஹமிமாஸ்தி ஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு அந்த பிரகரணங்கள் முழுக்க இப்படியே இருக்கின்றபடியினால அத்தஹா ஸ்ருதாவபி, இந்த இடத்துலையும் இந்த ஸ்ருதியிலையும் கூட, எந்த ஸ்ருதி, எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே என்கின்ற ஸ்ருதியிலையும் கூட யதஹா இதி ஹேதௌ பஞ்சமி, யதஹான்னு ஹேதௌ பஞ்சமி, ஹேத்து அர்த்தத்தில் பஞ்சமியானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சித்தாந்தம் பண்ணுறோம். அத்தைவ பிரம்மணா ஜெகன் நிமித்த உபாதானத்வஞ்ச பிரதிபாதித்தம் அர்த்த விரோதாத் அஸ்மான் மாயி சிருஜத விஸ்வமேதத் இத்தியாதி விசேஷஸ்ருத்யாச்ச ஆக்ஷிப்ய பிரகிருதிஷ்ச பிரதிஜ்ஞா திருஷ்டாந்தானுபரோதாத் அபித்யோபதேசாச்ச சாட்சாச்ச உபயாம் நானாத் ஆத்மகிருதேஹ இத்தியாதிபிஹ சூத்ரைஹ பரிஹரிஷ்யதே. மேலே இந்த முதல் அத்தியாயம் முழுக்க பார்த்தால் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை தெரிவிப்பதற்காக ஏற்பட்டது இந்த முதல் அத்தியாயம். இப்போது முதல் அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா வேதாந்த வாக்கியங்கள் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சமன்வயம் பண்ணக்கூடியதான அர்த்தத்தை தெரிவிக்கிறது. பிரம்மம் ஜெகத்காரணம், அதுதான் பிரம்மத்தினுடைய லட்சணம். ஜெகத்காரணத்துவம் பிரம்மணஹா லட்சணம் என்பதை தெரிவிக்கக்கூடியது. அப்போது அத்தைவ, இங்கேயே இந்த அத்தியாயத்திலேயே பிரம்மணா ஜெகன் நிமித்த உபாதானத்வஞ்ச பிரதிபாதித்தம் அர்த்த விரோதம் அது. இப்போது பிரம்மத்திற்கு அபின்ன நிமித்த உபாதானத்துவமானது தெரிவிக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஸ்ருதியை ஆதாரமாக கொண்டு அபின்ன நிமித்த உபாதானத்துவமானது தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னா பூர்வபக்ஷிகள் என்ன பண்ணுறா, யதா ஏன யத்துன்னு பிரசித்தவன் நிர்தேசம் இருக்கிறபடினால காரிய காரணையோகோ அனன்யத்துவமானது பொருந்த வேண்டும் என்கின்ற அபிப்பிராயத்தில், அதாவது காரியம் வேறு காரணம் வேறு அப்படின்றது கிடையாது, காரியமும் காரணமும் ஒன்று. உபனிஷத் சித்தாந்தம் என்ன அப்படின்னா காரிய காரணையோகோ அனன்யத்துவம் தான் உபனிஷத் சித்தாந்தம். அதாவது ஈக்ஷத்தியதிகரணத்தில் சொல்லும்பொழுது எத்ரவியம் எத் சுபாவஞ்ச காரியாவஸ்தம் தத் சுபாவம் ததேவ திரவியஞ்ச காரணாவஸ்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாற்றி சொல்கிறேன், க்ஷமிக்கணும். எத்ரவியம் எத் சுபாவஞ்ச காரணாவஸ்தம் தத் சுபாவம் ததேவ திரவியஞ்ச காரியாவஸ்தம் காரண திரவியஸ்ய அவஸ்தாந்தராபத்திரேவகி காரியதா அப்படின்னா ஈக்ஷத்தியதிகரணத்தில் சொல்கிறார் பூர்வபக்ஷி. இப்போது காரணபூதமாக இருக்கக்கூடிய திரவியம் எந்த சுபாவத்தை உடையதாக இருக்கின்றதோ அதே சுபாவத்தை உடையதாக காரியபூதமான வஸ்துவும் இருக்க வேண்டும். அப்போ தான் காரிய காரண யோகம் அனன்யத்துவமானது பொருந்தும். காரணமானது திரிகுணாத்மகமாக இருக்கின்ற பிரகிருதி என்று ஏற்றுக்கொண்டால்தான் காரியமான ஜகத்தும் சத்வரஜஸ்தமோமயமாக இருக்கின்றது என்பதை சொல்ல முடியும். அப்போ தான் காரிய காரணியோகம் அனன்யத்துவம் வரும். காரியம் அச்சேதனமாகவும் துக்கமாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு காரணபூத்தனாக திரவியம் சர்வஜனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் காரிய காரணியோகம் அனன்யத்துவம் பொருந்தாது. ஆகையினால பிரதானத்தை தான் ஜெகத்காரணமாக சொல்லணும், பிரம்மத்தை ஜெகத்காரணமாக சொல்ல முடியாது என்பதாக சொல்லி அதற்கு ஏற்றா போல இப்போது யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே என்பது பிரசித்தவன் நிர்தேசம் இருக்குது. ஆகையினால் மற்ற உபனிஷத் வாக்கியங்களில் சதேவ சௌமிய இதமக்ர ஆசித் ஏகமேவா தித்தியம்ன்ற இடத்துல அபின்ன நிமித்தோபாதானத்துவமானது தெரிவிக்கப்படுகிறது. ஆகையினால் அதை கொண்டு இங்கேயும் அபின்ன நிமித்தோபாதானத்துவம் தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொன்னாரோ இல்லையோ, அதையே வச்சுட்டு பூர்வபக்ஷி என்ன பண்ணுறார்,
சுவாமி யதோவாயுமானி பூத்தானி ஜாயந்தேன்றது பிரசித்தவன் நிர்தேசமாக நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ பிரசித்தவன் நிர்தேசமாக ஒத்துண்டு அதற்கு ஏற்றா போல் மற்ற உபனிஷத் வாக்கியங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு ஏற்றா போல் இதை நயனம் பண்ணணும்னா மற்ற உபனிஷத் வாக்கியங்களில் அஸ்மான் மாயி சிருஜத்தே விஸ்வமேத்தத்து இது மாதிரியான வாக்கியங்களை கொண்டு பார்க்கும்போது பிரகிருதி தான் ஜகத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறா போல இருக்குது. பெருமாளே பல இடங்களில் கீதை முதலான இடங்களில் பார்த்தீங்கன்னா பிரகிருதிக்கு தான் காரணத்துவம் பொருந்துறா போல பெருமாளே தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பிரம்மம் அபின்ன நிமித்தோபாதான பூதமாக இருக்கின்றது என்பதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரகிருதி தான் உபாதான காரணமாக இருக்கிறது, பிரம்மம் நிமித்த காரணமாக இருக்குது. சேஸ்வர சாங்கியன் மாதிரி பிரம்மம் நிமித்த காரணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாமே அப்படின்னா ஆக்ஷேபம் வர அஸ்மான் மாயி சிருஜத்தே விஸ்வமேத்தத்து இத்தியாதி விசேஷ ஸ்ருத்தியாச்ச ஆக்ஷிப்பிய இந்த மாதிரியான விசேஷ ஸ்ருதிகளை கொண்டு ஆக்ஷேபம் பண்ணி பிரகிருதிஷ்ட பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத் அவித்யோபதேசாச்ச சாட்சாச்ச உபயாம் நானாத் ஆத்மகிருத்தே இது பிரகிருதி அதிகரணத்தில் இருக்கக்கூடியதான சூத்திரங்கள். பிரகிருதி அதிகரணம்ன்றது முதல் அத்தியாயத்தில் 4ஆம் பாதத்தில் கடைசி அதிகரணத்திற்கு முன் அதிகரணம் இந்த பிரகிருதி அதிகரணம். பிரகிருதி அதிகரணம் பிரகிருதிஷ்ட பிரகிருதி தான் ஜகத்திற்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய ஒன்று. பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாத் பிரதிஜைக்கும் திருஷ்டாந்தத்திற்கும் உபரோதம் வராமல் இருக்கணும். ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜைக்கும் திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டதான யதா சௌமியைக்கேன மிருத்பிண்டேன ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் ரிண்மயம் விஜாத்தம் சியாத் என்று சொல்லப்பட்டதான திருஷ்டாந்தத்திற்கும் விரோதம் வராமல் இருக்கணும்னா பிரகிருதி தான் ஜெகத்காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆக்ஷேபித்து பின்னாடி வரக்கூடிய சூத்திரங்கள்னால அவித்யோபதேசாச்ச சாட்சாச்ச உபயாம் நானாத் ஆத்மகிருத்தே அதுக்கப்புறம் பரிணாமாத் யோனிஸ்தகி கீயத்தே 6 சூத்திரங்களும் 7 சூத்திரங்களும் அந்த அதிகரணத்தில் இப்படிப்பட்ட சூத்திரங்கள்னால பரிகரிச்சதே விளக்கி சொல்லியிருக்கிறார் சூத்திரகாரர் இந்த விஷயத்தை. அதுக்கு மேலே நனுச்ச சர்வஜம் சர்வசக்தி சத்தியசங்கல்பம் நிரவத்தியதையா நிரஸ்த சமஸ்த அபுருஷார்த்த கந்தம் பிரம்மைவ ஆத்மானம் விசித்திர சிதச்சின் மிஸ்ரம் ஜெகத் ரூபமிதம் சர்வம் அசிருஜதே இதி கதம் உபபத்தியதே. அதுக்கடுத்து ஒரு கேள்வி. நனு இந்த பிரம்மந்தான் ஜெகத்தை உண்டு பண்ணுகின்றது, அதற்கு பின்னாடி இந்த ஆக்ஷேபங்கள்லாம் வருது. ஜெகத்தை பிரம்மந்தான் உண்டு பண்ணுறது. எப்படிப்பட்ட ஜெகத்தை உண்டு பண்ணுறது? அதாவது துக்கமாக இருக்கக்கூடிய அதி கோரமான துக்கத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு ஜெகத்தை இந்த பிரம்மம் உண்டு பண்ணுறது. இப்போ எப்படி 2வது அத்தியாயத்தில் முதல் பாதம் முழுக்க இந்த மாதிரியான விசாரங்கள் தான். எப்படிப்பட்ட பிரம்மம்? சர்வஜனாயும் சர்வசக்தி படைத்ததாயும் சத்தியசங்கல்ப விசிஷ்டனாகவும் எல்லையில்லாத கல்யாண குணங்களை உடையதாக இருக்கக்கூடியதான அந்த பிரம்மமானது நிரஸ்த சமஸ்த அபுருஷார்த்த கந்தம், அபுருஷார்த்தம் என்பது துளியும் இல்லாததாக இருக்கக்கூடியதான அந்த பிரம்மம் தானாகவே விசித்திர சிதச்சின் மிஸ்ரம் ஜெகத்ரூபம் இதம் சர்வம் அசிருஜதே, இப்படி விவிதமாகவும் விசித்திரமாகவும் இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்தை உண்டு பண்ணுகின்றது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கதம் உபபத்தியதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்கிறார். ததேதத்து சூத்திரக்காரா ஸ்வயமேவ பரிச்சோத்திய பரிஹரிஷதி. சுவாமி, இந்த கேள்விகள் எல்லாத்தையும் சூத்திரக்காரர்
தானாகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவரே அதற்கு பதிலும் தெரிவித்திருக்கிறார். 2வது அத்தியாயங்களில் எங்கன்னா அபீது தத்வத் பிரசங்காத் அசமஞ்சசம் அப்படின்னு ஒரு சூத்திரம், இதர வியபதேசாத் இதாகரணாதி தோஷ பிரசக்தி அப்படின்ற சூத்திரங்கள் மூலமாக சோத்தியங்களானது கேட்கப்பட்டிருக்கிறது. சோத்தியம்னா கேள்வின்னு அர்த்தம். அபீதௌ தத்வத் பிரசங்காத் அசமஞ்சசம், இது 2வது அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் 3வது அதிகரணம் விலக்ஷணத்துவாதிகரணம். அந்த விலக்ஷணத்துவாதிகரணத்தில் 5வது சூத்திரம் அபீதௌ தத்வத் பிரசங்காத் அசமஞ்சசம் என்கின்றதான சூத்திரம். அந்த சூத்திரத்தில் ஆக்ஷேபம், இது பூர்வபக்ஷ சூத்திரம், அந்த சூத்திரத்தில் ஆக்ஷேபம் ஏற்படுறது. இப்படிப்பட்டதான பிரம்மம் என்பது பிரம்மத்தினிடத்தில் லயத்தை அடைகின்றது, பிரம்மமானது சிருஷ்டிக்கிறது அப்படின்னால் பிரம்மத்துக்கு ஜகத்தில் இருக்கக்கூடியதான அபுருஷார்த்தங்கள் எல்லாமே சம்பவிக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அங்கே தான் பூர்வபக்ஷி தன்னுடைய சரீர லட்சணங்கள்லாம் சொல்கிறார். அதன் பிறகு பாஷ்யக்காரர் நது திருஷ்டாந்த பாவாத்துன்ற இடத்துல சித்தாந்தத்துடைய சரீர லட்சணத்தை ரொம்ப அழகாகவே தெரிவிக்கின்றார். அப்போது அபீதௌ தத்வத் பிரசங்காத் அசமஞ்சசம், இதர வியபதேசாத் இதாகரணாதி தோஷ பிரசக்தி. அடுத்தது 2வது அத்தியாயம் முதல் பாதம் 9வது அதிகரணம், இல்லை 7வது அதிகரணம், 8வது அதிகரணம் உபசம்ஹார தர்ஷனாதிகரணம், 7வது அதிகரணம் 5 6 7 8வது தான் 8வது அதிகரணம் இதர வியபதேசாதிகரணம். அந்த இதர வியபதேசாதிகரணத்தில் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா 7வது தான் க்ஷமிக்கும். அந்த அதிகரணத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மத்திற்கு 2 தோஷங்கள் வரதா சொல்லப்பட்டிருக்கு. இதர வியபதேசாத், அதாவது இதரஸ்ய ஜீவஸ்ய வியபதேசாத், தத்து துவமசி, துவம் அப்படின்றதுனால ஜீவ நிர்தேசம் பண்ணால் இதரஸ்ய ஜீவஸ்ய வியபதேசாத், ஜீவனிடத்தில் இருக்கக்கூடியதான அபுருஷார்த்தங்கள் பிரம்மத்திற்கு வரும். பிரம்மத்துக்கு 2 விதமான தோஷங்கள் வரும். எப்படின்னா இதாகரணாதி தோஷ பிரசக்தி, ஹிதரூப ஜெகத் அகரணம், அஹிதரூப ஜெகத் கரணம். அதாவது ஹிதரூப ஜெகத் அகரணம் அப்படின்னால் தான் நினைத்தது போல் ஜெகத்தை சிருஷ்டிக்காதது. அஹிதரூப ஜெகத்கரணம் தான் தனக்கு அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஜெகத்தை சிருஷ்டித்தது என்கின்றதான தோஷங்கள்லாம் ஏற்படும் என்பதாக கேள்வி கேட்டு பரிகாரஸ்து நது திருஷ்டாந்த பாவாத், அதாவது அபுருஷார்த்தங்கள், எந்த விதமான அபுருஷார்த்தங்களும் பிரம்மத்திற்கு வராது என்பதாக நது திருஷ்டாந்த பாவாத் அதிகந்து பேத நிர்தேசாத், இந்த மாதிரியான சூத்திரங்கள் மூலமாக சமாதானங்களானது சொல்லப்பட்டிருக்கு. க்ஷரம் து அவித்யா ஹி அமிர்தம் து வித்யா, வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யா, சகாரணம் கரணாதிபாதிபா நச்சாஸ்ய கன்ஸ்தித் ஜனிதா நச்சாதிபா, க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹ, க்ஷராத்மானம் க்ஷராத்மானௌ ஈஷதே தேவ ஏகः, அச்சித் வர்க்கே ஸ்வாத்மனோ போக்யத்வேன ஹரதீதி போக்தா ஹரஹா இத்யுச்சதே. மேலே சில உபனிஷத் வாக்கியங்களை காட்டுறார் இந்த இடத்துல. க்ஷரந்து அவித்யா, அவித்யா என்ற சப்தத்தினாலே தெரிவிக்கக்கூடியதான இந்த பிரகிருத்தியானது க்ஷரம். அமிர்தம் து வித்யா, நித்தியமாக இருக்கக்கூடியது இந்த பரமாத்மா வித்யா சப்தத்தினால. சரி, வித்யா அவித்யா இது ரெண்டுத்தையும் ஈஷத்தே, அதாவது அவித்யான்றதுனால அச்சேதன பதார்த்தம், வித்யான்றதுனால சேத்தன பதார்த்தங்கள். இந்த சேத்தனாச்சேத்தன பதார்த்தங்களை ஈஷத்தே நியமிக்கக்கூடியவன் இருக்கிறானே நியந்தா, அவன் எஸ்து சஹ அந்யா. அதே மாதிரி சகாரணம் கர்ணாதிபாதிபா,
கரணஸ்ய அதிபः ஜீவः. கரணம்னா இந்திரியம். இந்திரியஸ்ய அதிபः ததா அதிபः கரணாதிபः ததா தஸ்யாபி அதிபः சஹ காரணம். யார்? பரமாத்மா தான் காரணம். நச்சஸ்ய கஷ்டித் ஜனிதா நச்சாதிபः. அவனை காட்டிலும் உயர்ந்தவன், அவனை பெற்று எடுத்தவன். ஜனிதானா அவனை தோற்றுவித்தவன் அப்படின்னு யாரும் கிடையாது. அவனை காட்டிலும் உயர்ந்தவன்றதும் கிடையாது. க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் அரஹா. போக்தாவாக இருக்கக்கூடிய அரஹா அமிர்த சப்தத்தினால விவகரிக்கப்படுகிறான், அக்ஷர சப்தத்தினால விவகரிக்கப்படுகிறான். பிரதானம் க்ஷர சப்தத்தினால விவகரிக்கப்படுகிறது, அது அழியக்கூடியது. க்ஷராத்மானௌ ஈசத்தே தேவ ஏகா. க்ஷரம்னா பிரகிருதி, ஆத்மானா ஜீவாத்மா. இது ரெண்டையும் ஈசத்தே தேவ ஏகா, ஒருத்தன் தான் அதை நியமிக்கிறான். அச்சித் வர்க்கே சுவாத்மனா போக்கியத்வேன அரஹா அரதி இத்தி போக்தா அரஹா இத்தியுச்சதே. போக்கியமாக இருக்கிறபடினால போக்தாவாக இருக்கக்கூடியவன் அரஹா அப்படின்னு சொல்லப்படுகிறான். துவாயுமௌ புருஷௌ லோகே க்ஷராட்சர ஏவச்ச க்ஷரசர்வாணி பூத்தானி கூட்டஸ்தோ அக்ஷர உச்சதே. உத்தம புருஷஸ்து அன்யா பரமாத்மேதி உதாகிருதா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தவ்ய ஈஸ்வரः யஸ்மாக்ஷரம் அதீதோஹம் அஹம் அக்ஷராதபி சோத்தமः அத்தோஸ்மி லோகே வேதே ச பிரதித புருஷோத்தமः இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதி கணேன பிரத்யேகாத்மனः பேதேன பிரம்மணः நிர்தேசாத் அபுருஷார்த்தபாகினः பிரத்யேகாத்மனः அதிகம் அர்த்தாந்தரபூதம் பிரம்ம. ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஸ்ருதி வாக்கியங்கள், ஸ்மிருதி வாக்கியங்கள், இவைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரத்யேகாத்மாவை காட்டிலும் பேதேன வேறுபட்டவன் பரமாத்மா என்பது நிச்சயமாக ஏற்பட்டு பிரம்மணः நிர்தேசாத்து அபுருஷார்த்த பாகினः. அபுருஷார்த்த பாகினகன அபுருஷார்த்தங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மா ஜீவாத்மாவை காட்டிலும் அதிகம் அர்த்தாந்தரபூதம் வேறுபட்டவனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா பிரம்ம என்பது தெரிகிறது. தச்ச பிரத்யேகாத்ம சரீரகத்தையா ததாத்மபூதம். அந்த பிரத்யேகாத்மா இவனுக்கு சரீரமாக இருக்கிறான் என்றும் அந்த பிரத்யேகாத்மாவிற்கு இவன் ஆத்மாவாக இருக்கின்றான் என்றும் சரீராத்ம நிர்தேசமானது பண்ணப்படுகிறது. பிரத்யேகாத்மனः தத் சரீரித்வம் பிரம்மணः ததாத்மத்வஞ்ச ய ஆத்மனி திஷ்டன் யஸ்ய ஆத்மா சரீரம் ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகர பாப்மா திவ்ய தேவ ஏகோ நாராயணः இத்தியாதி ஸ்ருதி சதசமதிகதம். இப்போ சரீரி பாவங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் சொல்கிறார். ஏ ஆத்மனி திஷ்டன், எவனொருவன் அந்த ஆத்மாவில் இருந்து கொண்டிருக்கிறானோ ஜீவாத்மனி திஷ்டன் எஸ்ய ஆத்மா சரீரம், இந்த ஜீவாத்மாவை எவனொருவன் சரீரமாக இருக்கின்றானோ ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகர பாப்மா திவ்ய தேவ ஏகோ நாராயணா ஏஷா, எவனொருவன் இந்த சமஸ்தமாக இருக்கக்கூடிய பூதங்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறானோ, அதுவும் அபகர பாப்மாவாக இருக்கின்றானோ இல்லையா, பாப சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் யாருன்னா அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். பூதாந்தர ஆத்மா, அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற ஸ்ருதி சத சமதிகதம். இது மாதிரி 100 ஸ்ருதிகள் இருக்குங்க பிரமாணமாக காட்டுறதுக்கு. சசரீரஸ்ய ஆத்மனா காரியா அவஸ்தா பிராப்தவபி குணதோஷ வியவஸ்திதே திருஷ்டாந்த பாவாத் பிரம்மணி ந தோஷ பிரசக்திரிதி ந அசாமஞ்சஸ்யம் வேதாந்த வாக்கியஸ்ய இதி ந து திருஷ்டாந்த பாவாத் இதி உக்தம். இப்போது சரீரகத தோஷங்கள்லாம் ஆத்மாவில் ஏற்படாது. ஆத்மகத குணங்கள்லாம் சரீரத்திற்கு வராது. நன்னா யோசித்து பாருங்க. சரீரகத தோஷங்கள் சரீரத்தில் பாலத்துவம், யுவத்துவம், வார்த்தக்கியம், மரணம் இதெல்லாம் ஏற்படுறது. இப்போது பாலத்துவம்னா சிறுவனாக இருக்கக்கூடிய தன்மை, யுவத்துவம்னா வாலிபத்தன்மை, வார்த்தக்கியம்னா கிழட்டுத்தன்மை, இதெல்லாம் சரீரத்துக்கு தான் ஏற்படுமே தவிர ஆத்மாவிற்கு ஏற்படாது. அதுபோல் ஆத்மகதமான குணங்கள் அகம் சுகி அகம் துக்கி அப்படின்றதெல்லாம்
ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடியதான குணங்களை தவிர சரீரத்திற்கு ஏற்படாது. அதனால் சரீரத்திற்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை. அப்போது சரீரகதாக தோஷாக ந ஆத்மனி பிரவர்த்தந்தே ஆத்மகதாக குணாக ந சரீரே பவந்தி அப்படின்னு குணதோஷ வியவஸ்தித்தே திருஷ்டாந்த பாவாத்து இப்படியெல்லாம் திருஷ்டாந்தங்கள் இருக்கின்றபடினால பிரம்மணி ந தோஷ பிரசக்தி பிரம்மத்திற்கு எந்த விதமான தோஷத்துக்கும் பிரசக்தி இல்லை என்பதை ந அசாமஞ்சஸ்யம், அதாவது அபீதௌ தத்வத் பிரசங்காத் அசாமஞ்சஸ்யம், வேதாந்த வாக்கியங்களுக்கு அசாமஞ்சஸ்யமானது சொல்லப்பட்டது பூர்வபக்ஷிகளால். ந அசாமஞ்சஸ்யம், அசாமஞ்சஸ்யம்ன்றது ஒன்றுமே கிடையாது என்று வேதாந்த வாக்கியசிய வேதாந்த உபனிஷத் வாக்கியங்களுக்கு அசாமஞ்சஸ்யம் சொல்லவே முடியாது என்பதை விலக்ஷணத்வாதிகரணத்தில் நது திருஷ்டாந்த பாவாத் என்கின்ற சூத்திரத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இப்போது இதுக்கு மேலே இன்னும் சில விசாரங்கள் சொல்லப்படுறது, அம்சாம்சி பாவ விசாரங்கள் இந்த இடத்துல காட்டுறார். இப்போ அதுக்கு மேலே திருஷ்டாந்தச்ச அப்படின்னு கேளும். ஒரே ஒரு சம்சயம் சொல்லுங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து பரம் பிரதானம் அமிர்தாட்சரம் சொல்றார், மேலக்ஷரம் ஸ்வயா வித்யா அவித்யாங்க. இப்போ இந்த இடத்துக்கு எனக்கு அது கொஞ்சம் க்ஷரம் பிரதான அமிர்தாட்சரம் சொல்றது புரியல. இல்லை, அந்த சுத்தி வாக்கியத்தை என்ன பாருங்க. இப்போ க்ஷரம் பிரதானம் இப்படி தான் அன்வயம். அமிர்தாட்சரம் இல்லை, க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் அரஹா. அமிர்தாட்சரம் க்ஷரம் பிரதானம்னா பிரதானம் பகவான் தானே? இல்லை, பிரதானம்னா பிரகிருத்தின்னு அர்த்தம். பிரகிருதிக்கு மற்றொரு பெயர் பிரதானம். பிரதானம்னா இல்லை, பிரதானம்னா முக்கியம்னு. ஒரே ஒரு நிமிஷம் அடியேன். பிரதானம்னா முக்கியம்னு அர்த்தம் கிடையாது. தமிழில் சொல்கிறோம் இல்லையா, பிரதானம் அவன் தான்ப்பா பிரதானம் அப்படின்னா அவன் தான் முக்கியம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இங்கே பிரதானம்னா பிரகிருத்தின்னு அர்த்தம். சாங்கியர்கள் காரணமாக சொல்லக்கூடியதான பிரகிருதி பிரதானம்னு பேர். அதுக்கு தான் பிரதானம், பிரகிருதி, அவித்யா, மாயா, அக்ஷரா இப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ க்ஷரம் பிரதானம், க்ஷரம்னா அழியக்கூடியது, அனித்யம் பிரதானம், அமிர்தாட்சரம் அரஹா, நித்தியம் ஹரஹா அப்படின்னு அர்த்தம். நித்தியமாகவும் அக்ஷர சப்தத்தினாலையும் சொல்லப்படக்கூடியவன் அரஹா. சரியா? திருஷ்டாந்தஸ்ச தேவமனுஷ்யாதி சப்தவாச்சியஸ்ய சசரீரஸ்ய ஆத்மனः மனுஷ்யः பாலः யுவா ஸ்தவிரः இதி நானாவஸ்தா பிராப்தௌ अपि बालत्व युवत्व स्थविरत्वादयः शरीरगताः दोषाः न आत्मानं स्पृशन्ति आत्मगताश्च ஞானசுகாதயः न शरीरमिति. இப்போ நான் சொன்னது தான் திருஷ்டாந்தம். என்னென்னா, சரீரகத தோஷங்களானது ஆத்மாவில் வராது, ஆத்மகத குணங்களானது சரீரத்தில் வராது. அப்படின்றதுனால அது ஜெகத்து என்பது பிரம்மத்திற்கு சரீரம், பிரம்மம் என்பது ஜெகத்திற்கு ஆத்மா. அப்போது ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணங்கள் ஜெகத்திற்கு வராது, ஜெகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஆத்மாவுக்கு வராது என்பது நத்து திருஷ்டாந்த பாவாத் போன்ற சூத்திரங்கள்லாம் ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டிருக்கு. அத்தः காரியாவஸ்தம் காரணாவஸ்தஞ்ச பிரம்ம பிரத்யகாத்மசரீரகதையா ததாத்மபூதமிதி பிரத்யகாத்மவாச்சினா சப்தேன பிரம்மாபிதானேன தச்சப்த சாமானாதிகரண்யேன ச ஹேதும் வக்தும் நிரசனீயம் மதத்வயம் பிரதிஜ்ஞா சித்தேர்லிங்கமாஸ்மரத்யா உத்கிரமிஷ்யதே ஏவம் பாவாதித்யௌடு லோமி இதி உபன்யஸ்ய அவஸ்திதேரிதி காஷகிருஷ்ணः இதி हेतुः उक्तः. तत् सृष्ट्वा तदेवानुप्राविशत् तदनुप्रविश्य सच्चत्यच्चा भवति इत्यादिना प्रत्यगात्मनः आत्मतया अवस्थानात् ब्रह्मणः तच्छब्देन अभिधानं तत् सामानाधिकरण्येन व्यपदेशश्च उक्तम् व्यपदेशश्च इत्युक्तम्. சரி, இது தத்துவமசி வாக்கியார்த்த விசாரம். இதை நான் நாளைக்கு சொல்கிறேன்.
நாளைக்கு தத்துவமசி வாக்கியார்த்த விசாரத்தை பார்க்கலாம். நாளைக்கு வேதாந்த சாரம் கிளாஸ் உண்டு. அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீபாஷ்யம், சனி ஞாயிறு ஸ்ரீபாஷ்யம். அதனால் நாளைக்கு இந்த அதிகரணத்தினுடைய மிச்ச விஷயங்களை பார்க்கலாம் வேதாந்த சாரத்தில். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.